ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயம், ஒரு தக்காளி. ஸோ இது வந்து 100 கிராம்ஸுக்கு, அதாவது 100 கிராம் ரைஸுக்கு தேவையான பொருட்களை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு டம்ளர் 100 கிராம்ஸு. ஸோ அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை, பெங்களூர் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறமா வந்து பிரியாணி மசாலா, அப்புறம் சோயா சங்க். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி சோயா சங்க் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி. ஸோ இப்போ நம்ம வந்து செய்கிறதுக்கு போயிடலாம். இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்க சோயா சங்கி இதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். ஏன்னா வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் பிரியாணி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துட்ருக்கேன் ஒரு 100 கிராம்ஸ் அரிசிக்கு. இப்போ தேவையான அளவுக்கு அரிசியும் அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடிடலாம். இது வந்து என்னோடய குக்கரில் வந்து ஒரு 5 விசில் தேவைப்பட்டது. இது வந்து உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சோயா சங்க் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ரைத்தாவோட சர்வ் பண்ணி சாப்பிட போகிறேன்.